எல்லாம் வல்ல இறைவனையும் எனது குருவையும் மன மொழி மெய்களால் போற்றி பணிந்து எனது தந்தையின் ஆசியுடன் குறள் சிந்தனையின் 6வது தொகுப்பினை தொடங்குகின்றேன். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய திருக்குறள் பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படிங்கிற குறள். கடவுள் வாழ்த்தோட 6வது திருக்குறள். பொறிவாயில் 5 வித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். இதுக்கு நம்ம பரிமேலழகர் உரை மூலம் பார்ப்போம். பொறிவாயில் 5 வித்தான், மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் 5 புலன்களின் வழியாக செல்கின்ற அவாவினை அறுத்தானது. பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார், மெய்யான ஒழுக்கத்தின் கண் வலுவாது நின்றார் நீடு வாழ்வார். பிறப்பு இருப்பின்றி எல்லா காலத்திலும் ஒரே தன்மையாய் வாழ்வார் அப்படிங்கிறதுதான் இந்த குறளுக்கான பொருள். நம்ம இயக்குவது போன குறளே பார்த்தோம். ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய அறிவு கருவிகள், கர்மேந்திரியங்கள் சொல்லக்கூடிய செயல் கருவிகள். இந்த அறிவு கருவிகள் என்பது மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த 5 வகை கருவிகளின் வழியாக, அறிவு கருவிகளின் வழியாக நமக்கு ஆசை பறக்கிறது, மனசுல ஆசை பறக்குது. கண் பார்த்து கேட்குது, காது கேட்டு ஒரு ஓசையை கேட்குது, நல்ல ஒரு பாட்டை கேட்குது, அதை போய் பார்க்கணும்னு நமக்கு ஆசை வருது இல்லையா? மெய் தொடுதல் உணர்ச்சி இருக்குது. மூக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்குது நம்மளுக்கு. வாய் நமக்கு நல்ல சுவையான உணவை கொடுக்குது. இந்த 5 வகை புலன்களும் 5 வகை உணர்வின் வழியாக நமக்கு மனசுல ஆசை கொடுக்குது. இத சுவை ஓசை ஒளி நாற்றம் அப்படிங்கிற ஒரு குறள்ல நீத்தாறு பரிமையில இன்னும் தெளிவா விளக்கியிருப்பாது. அதை அங்க போகும்போது பார்ப்போம். இப்படி இந்த 5 பொறிகளின் வழியாக செல்கின்ற அவா ஆசை எவன் ஒருவன் அறுத்தானோ, இயல்பிலே அறுத்தானோ, அவன் கூறிய ஒழுக்கத்தின் கண் வலுவாது நின்றோமானால் நாம் பிறப்பிறப்பின்றி வாழலாம் அப்படிங்கிறதான் இது. இயல்பிலே யாருக்கு அந்த குணம் இருக்கும்? இதை பார்த்தோம் அப்படின்னா, மனிதனா பிறந்து அதுக்கப்புறம் ஞானியா ஆனவர்கள் நம்ம இங்க எடுத்துக்க கூடாது. ஏன்னா அப்படி ஞானியா ஆனவங்க திருப்பி போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் அப்படி பார்த்திருக்கோம். ஆக இயல்பிலேயே அந்த குணம் இருக்க வேண்டும். அது யாருக்கு இருக்கும் என்றால் இறைவனுக்கு இருக்கும். இறைவன் மெய் வாய் கண் மூக்கு செவி என்கின்ற 5 புலன்களின் வழியாக செல்கின்ற அவாவினை அவனுக்கு கிடையாது. அவன் கூறிய ஒழுக்கம் உண்மையான ஒழுக்கம் உண்மையான அறமாக பார்க்கப்படுகிறது. இறைவன் தான் இயற்கையை படைச்சிருக்கிறான் இல்லையா? 4 வகை. இப்ப பார்த்தோம்னா இந்த இயற்கை எப்படின்னா 4 வகை நிலங்களா இருக்குது. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படின்ட்டு 4 வகை நிலங்களை படைச்சான். அந்த 4 வகை நிலங்களிலையும் இயற்கையில அறங்களை பொதித்து வச்சிருக்கிறான். இது எப்படின்னு பார்ப்போம். இந்த இயற்கையிலே அறத்தை புதிச்சு வச்சிருக்கான் அப்படிங்கிறதுக்கு என்ன ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப நம்மளுக்கு பொய் சொல்லக்கூடாது அது அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. ஏன்னா அல்லது அடுத்தவன் பொருளை போய் திருடக்கூடாது, திருடுறது குற்றம் சொல்லுது. எப்படி சொல்லுது? எப்படி நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு கத்துக் கொடுக்குது. பொய்யே பேசி ஒருவன் நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. திருடுனவன் என்றாவது ஒரு நாள் அகப்படுகிறான் இல்லையா? ஆக நம்ம வாழ்வின் இயல்பிலேயே எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிறது நம்மளுக்கு தெரியுது. அதைத்தான் இறைவன் அந்த அறத்தை இயற்கையில பொதிச்சு வச்சிருக்கிறான். அதை ஞானிகள், அது சாதாரண விஷயம் கிடையாது, அவங்களால இயற்கையை உணர முடியும். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த அறத்தை எல்லாம், இயற்கையில உள்ள அறத்தை எல்லாம் கிரகிச்சு உள்வாங்கி வேதங்கள் அப்படிங்கிறத படைச்சாங்க. இந்த வேதங்கள்ங்கிறது எல்லா சமயத்திற்கும் மதத்துக்கும் பொருந்தும். அவங்க அந்த வேதங்களிலிருந்து உபநிஷயங்கள், திருமுறைகள், திருக்குறள் போன்ற அறநூல்கள் எல்லாம் வருது. ஆக இறைவன் இயற்கையை படைக்கிறான், இயற்கைக்குள்ள அறத்தை வைக்கிறான். ஆக அந்த அறத்திற்கு, உண்மையான அறத்திற்கு சொந்தக்காரன் இறைவன். இயற்கைக்கு சொந்தக்காரன் இறைவன், இயற்கையில் படைத்த அறத்துக்கு சொந்தக்காரன் இறைவன்.
இத பரிமேலழகர் இந்த உரையில நமக்கு அழகா உணர்த்துறாரு. எப்படி சொல்றாரு அப்படின்னா, பொறிவாயில் ஐந்து வைத்தானது பொய்தீர் ஒழுக்க நெறி அப்படிங்கிறது குறள்ல அது இல்ல. பொறிவாயில் ஐந்தவித்தான் அப்படின்னு தான் இருக்குது. அவரு அதுங்கிற 6ஆம் வேற்றுமை உறுப்பை போட்டுட்டு இது செய்யுட்கிழமைக்கு கண் வந்தது அப்படிங்கிறார். இது என்ன செய்யுட்கிழமை அப்படின்னா, கிழமை அப்படிங்கிறதுக்கு உரிமை என்பது பொருள். ஞாயிற்றுக்கிழமைனா சூரியனுக்கு உகந்த உரிய நாள் அப்படின்னு அர்த்தம். இந்த கிழமை அப்படிங்கிறது தற்கிழமை, பெரிதின் கிழமை, செய்யுட்கிழமை அப்படின்னு மூணு வகையா இருக்குது. தற்கிழமை என்றால் தன்னிடமிருந்து பிரிக்க முடியாது. இப்ப என்கிட்ட இருந்து கையை பிரிக்க முடியாது இல்லையா, என் கையை எடுத்துட்டு பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பேரு தற்கிழமை. எனக்கு உடமையான பொருட்களை நான் ஒருத்தருக்கு கொடுத்தாலோ அல்லது ஒருத்தர் என்கிட்ட இருந்து எடுத்துட்டு போனாலோ அது அவருக்கு சொந்தமாயிருது. இப்போ என்னோட போனை ஒருத்தர் திருடிட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த போன் அதுக்கப்புறம் அவனுக்கு சொந்தமாயிருது இல்லையா. அது பேரு பிரிதின் கிழமை. பிரிக்கக்கூடியது, பிரித்தால் அது மற்றவர்களுக்கு சொந்தமாக கூடியது. மூன்றாவது ஒண்ணு இருக்குது, என்னன்னா செய்யுட்கிழமை. பிரித்தாலும் அது உரியவனுக்கு சொந்தமானது. எப்படின்னா, இப்போ கம்பராமாயணத்தம், கம்பரோட பாட்டை நான் ஒரு இடத்துல சொல்றேன், அல்லது நான் பல முறை திருவாசக பாட்டை சொல்லியிருக்கேன். மாணிக்க வாசனை என்ன சொன்னாலும் என்னோடது ஆகாது, மாணிக்கவாசர் பாடிய பாடல், கம்பரோட பாடல் அப்படிங்க. அத கபிலரின் பாட்டு போல இந்த ஒழுக்கமானது, அறமானது இறைவனுக்கு சொந்தமானது அப்படிங்கிறார் இல்லையா. எவ்வளவு தெளிவா நம்ம தவறா புரிந்துக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அது இங்க 6 போட்டு அது செய்யுட்கிழமை கீழ் வந்தது. இந்த அறம் இயற்கையிலே இறைவன் படைத்தான், இயற்கையை படைத்த இறைவன், ஆக இயற்கையில் வைத்த அறத்துக்கு சொந்தக்காரன் இறைவன். அது ஆக இறைவனின் ஒழுக்கமே மெய்யான ஒழுக்கம். இறைவனின் அதுதான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அப்படின்னு சொல்றார். ஆக இறைவனின் கூறிய ஒழுக்கத்தின் கண் வலுவாது நின்று கடைபிடித்தோமானால் பிறவி இல்லாத பயனை நாம் பெற முடியும். இந்த பாட்டோட சேர்ந்து இந்த 4 பாட்டானும் இறைவனை மனதால் நினைத்தலும் வாழ்த்துதலும் அவன் வழி நிற்றலும் வீடு வேறே அடையும் அப்படின்னு பரிமேலழகர் உரையில முடிக்கிறார். இந்த 4 பாட்டும்னா என்ன 4 பாட்டு பார்த்தோம் இல்லையா. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். இருள் சேர் அடுத்த பாட்டு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பயில. இந்த 2 பாட்டும் மன வழிபாட்டு, மனத்தின் கண் இறைவனை எவ்வாறு வழிபட வேண்டும் அப்படிங்கிறது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இது இறைவனை வாழ்த்து பாடுவது. ரைட்டா. கடைசி இந்த பாட்டு, இந்த குறள், இது இறைவனை அவன் வழி நிற்றல் மெய்யால், அதாவது அவன் வழி நிற்றல் நம்ம புலன்களெல்லாம் அடக்கி அவன் வழி நிற்றல் அப்படிங்கிறது இது மெய்யால வழிபடக்கூடிய பாடு அப்படிங்கிறாரு. பணக்கை மும்மத வேளம் உரித்தவன் நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன். ஃபர்ஸ்ட் அவன் நினைக்கணும் மன வழிபாட்டுக்கு. ஆக மன வழிபாட்டுக்கு 2 குறள், வார்த்தை வழிபாட்டுக்கு 1 குறள், மெய் வழிபாட்டுக்கு 1 குறள் சொல்லி 4 இறைவனை எவ்வாறு வழிபடுன்னு சொல்லி இருக்கிறாரு. இனி வரக்கூடிய குறள்கள் என்ன சொல்ல போறாருன்னா, வழிபடலை என்றால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாரு. அதை வரும் குறள் சிந்தனையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.